ஹாய், இன்றைக்கி என்னோடய க்ரோத் ஸ்கேனை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் என்னோடய க்ரோத் ஸ்கேன் பற்றி போட சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. எல்லாருமே நம்ம ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் ஸ்கேன் எடுக்க போனாலே நம்ம பாப்பாவை பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் தான் நிறைய பேர் போவோம். நானும் அப்படி தான் போனேன். சரி, ஓகே, இன்றைக்கி நம்ம பாப்பாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அப்படியே அவங்க காட்டலைனாலும் நம்ம ஸ்கேன் ரிப்போர்ட்டில் ஃபோட்டோவாக போட்டிருப்பாங்க. அதையாவது பார்க்கலான்னு சொல்லிட்டு எப்படா ரிப்போர்ட் வரும் நானும் வெயிட் பண்ணி ஆசையாக ரிப்போர்ட்டை வாங்கி பார்த்தா பாப்பா ஃபோட்டோவே போடலை. என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி, ஓகே, இன்னும் கொஞ்ச நாள் தானே, பாப்பா வந்துடும், அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டாச்சு. என்னோடய ஸ்கேன் ரிப்போர்ட்டில் எனக்கு குட் நியூஸும் இருக்குது, பேட் நியூஸும் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய அனாமலி ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பேபிக்கு கழுத்தில் கொடி சுற்றிருக்குன்னு சொல்லியிருந்தேன். அது இந்த ஸ்கேனில் ரிமூவ் ஆயிருச்சா இல்லையான்றதை சொல்கிறேன் பாருங்கள். எனக்கு வாட்டர் லெவல் எல்லாமே கரெக்டாக தான் இருந்துச்சு. பேபி வெயிட்டுமே இந்த மந்த்துக்கு ஏற்ற வெயிட்டு தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அனாமலியில் ஒரு ரிஸ்க் இருந்த மாதிரி க்ரோத் ஸ்கேனில் எனக்கு ஒரு ரிஸ்க் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பேபி ப்ரீச் பொசிஷனில் இருக்குது. அதனால பேபி சுற்றி வரணும், ஹெட்டு கீழே வரணும், அப்போ தான் நார்மல் டெலிவரி ஆகும். ஸோ நீ நிறைய தண்ணி குடிக்கணும், அப்புறம் வாக்கிங் போகணும், அப்போ தான் பேபி ஹெட்டு கீழே வரும்னு சொல்லிட்டாங்க. ஓகே, பார்த்துக்கலாம். நமக்கு ரிஸ்க் வரலனா தான் ஆச்சரியமாக இருக்கும். நம்மளுக்கு ப்ரெக்னென்சி ஃபுல்லாமே ரிஸ்க்கு தானே. சரி, இதையும் பார்த்துக்கலாம். அப்படி குட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அனாமலி ஸ்கேனில் பேபி கழுத்தில் கொடி சுற்றி இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தேன்ல, அது இந்த க்ரோத் ஸ்கேனில் எனக்கு ரிமூவ் ஆகிருச்சு. ஸோ பேபி கழுத்தில் கொடி சுற்றி இருந்தால் நார்மல் டெலிவரி பண்ண மாட்டாங்க, C-செக்ஷன் தான் பண்ணுவாங்க. லாஸ்ட் வரையுமே அதே மாதிரி இருந்துச்சுன்னா, ஸோ எனக்கு அது ரிமூவ் ஆகிருச்சு. ஸோ இதுவே எனக்கு ஒரு குட் நியூஸ் தான். ஸோ உங்கள் பேபி எந்த பொசிஷனில் இருக்குன்றது கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஸ்கேனில் பேபி கழுத்தில் கொடி சுற்றி இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா பயப்படாதீங்க. ஏன்னா மந்த் ஆக ஆக அதுவே ரிமூவ் ஆகிறது. நான் இதுக்கு பெருசாக எதுவுமே ஃபாலோ பண்ணல, பட் அதுவாகவே ரிமூவ் ஆகிருச்சு. இந்த ப்ரீச் பொசிஷனுக்கு தான் வாக்கிங் போக சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், அது சேஞ்ச் ஆகுதா இல்லை என்னன்றது தெரியலை. அது இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் தெரியும். அதை நான் அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் க்ரோத் ஸ்கேனில் என்ன இம்பார்ட்டண்ட்டாக பார்ப்பாங்க அப்படின்றத ஒரு வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.